நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார். ஓகே, வரட்டும். பலரும் அவரை தமிழர் இல்லை, 5ஆம் தமிழ் சங்கம் அவர் தமிழர் இல்லை என்று தோலுரிச்சி காமிச்சிடுச்சு. அவர் தமிழர் இல்லைன்றதுக்கான ஆதாரம் வந்துடுச்சு. ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க, பாண்டிச்சேரி தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க, அதே மாதிரி இலங்கையும் தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க, அப்புறம் ஒரிசாவும் தெலுங்கர்கள் தான் ஆள்றாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்தியாவில் பிறந்தா ஆண்டா சரி, அதுக்கு அந்த நாட்டுக்கும் ஊருக்கும் உண்மையாக இருந்தானா, தமிழ்நாட்டுக்கு உண்மையாக இருந்தானா, அது பல கேள்விகள் இருக்குது. கர்நாடகா செஞ்சது வரலாறு துரோகமெல்லாம் தெரியும். அந்த வம்சாவளியை சேர்ந்த விஜய் அதுவும் தெரியும் நம்மளுக்கு. சிவகார்த்திகேயன் விஜய் நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்க தான். இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாரையும் வாழ வைக்கணும் தமிழ்நாட்டில். ஆனால் இந்த தமிழ் பூமிக்கு உண்மையாக இருக்கீங்களா, தமிழருக்கு உண்மையாக இருக்கீங்களான்னு அது இல்லை. அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த விஜய் ரசிகர்கள் பேசுகிற பேச்சுன்றது தகுதி தராதகம் இல்லாதது. இந்த அஜித்குமார் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவ்வளோ ஆபாசமாக பேசினானுங்க. அவன் ஆம்பளையே இல்லை பொட்டன்னு சொன்னானுங்க. அதே வார்த்தையை தான் சீமானை பார்த்து அவன் ஆம்பளையே இல்லை பொட்டன்றானுங்க. ரஜினியை பார்த்து அவன் ஒரு பொறுக்கி பைத்தியக்காரன் புறம்போக்குன்னு சொன்னானுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லார்கிட்டையும் அன்பாக அரவணைச்சு போங்க. சரி, சீமான் இப்போ வயதில் மூத்தவர் சில விஷயங்களை சொல்கிறாரு, திருத்திக்கணும், இது நாங்கள் திருத்திக்க மாட்டோமா, எங்கள் கட்சி கொள்கை கோட்பாடு இதுதான் அப்படின்னு விமர்சனமாக கட்சி ரீதியாக வைக்கிற பிரச்சனை கட்சி ரீதியாக பேசுங்க. அதை விட்டுட்டு தனி மனிதர்கள் தாக்குதல் நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கட்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு பையன் சொல்கிறான், 15 வயசு கூட இல்லை, சீமானை பற்றி அவ்வளோ உரிமையில் பேசுகிறான். சின்ன குழந்தை, அந்த பையன்கிட்ட மைக்கை கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறாங்க. அவ்வளோ ஆபாசமாக பேசுது. நீங்கள் இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுனீங்கன்னா கூட்டத்துக்கு வரவங்க கூட இப்போ ஓட்டு போட மாட்டான். நீங்கள் கூட்டம் சேர்ந்துச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. 10 லட்சம் பேர் விஜயகாந்த் கூட்டம் கூட்டினார். அன்றைக்கி நாங்கள்லாம் போய் வேலை செஞ்சோம், நாங்களாம் கூட்டத்துக்கு போனோம். ஆனால் என்ன ஜெயிச்சிட்டார் அவர்? எதிர்கட்சி அளவுக்கு வந்தார். அந்த அளவுக்கு கூட நீ விஜய்க்கு வருமானு கேள்விக்குறி. 2வது, கூட்டம்லாம் ஜெயிச்சிட முடியாது. பக்கத்தில் உள்ள கேரளாவில் ஒரு செங்கிலோனவோ என்ன ஒரு செக்ஸ் படம் நடிக்குன்னு நினைக்கிறாவோ, அந்த நடிகைக்கு எவ்வளோ பாலியல் படம் நடிக்கிறாளோ என்னன்னு தெரியாது. அந்த நடிகை தான் போல இருக்குது. அந்த நடிகை பார்க்க எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் கூப்பிட்டான், 10 லட்சம் பேர் ஒரே இடத்துல. அப்போ அவன் ஜெயிச்சிருவாளா? அந்த டிடிஎஃப் வாசன்னு சொல்லி பைக் ஓட்டுற பையன், அவனை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 பேர் கூப்பிட்டான் ஒரு இடத்துல. அப்போ அவன் தொகுதி எம்எல்ஏ ஆகிடுவானா? கூட்டம் கூட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. தயவு செய்து மிகப்பெரிய பேக் ஃபயராகும். இதே விஜய் திமுக தன் உறவுக்காரர் என்பதனால, தன்னுடைய சமூக சேர்ந்தவர்கள்ன்றதுனால, விசுவாசத்துக்காக 10 லட்சம் கோடி காசை வாங்கிக்கின்னு கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசியத்தை ஒழிக்க வந்தாருன்னு பரவலாக பேச்சு இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் மறுப்பு தெரிவித்தாரா விஜய்? தயவுசெய்து சொல்கிற, அரசியலாக வந்துட்டீங்க, அரசியல் பண்ணுங்கள். நீங்கள் தனி மனித தாக்குதல் நடத்துனீங்கன்னா, சீமான் அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா, சீமான் தம்பிங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியாத பசங்களை பற்றி அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா தாங்கவே முடியாது. உங்களால் கருத்தியெல்லாம் பதில் சொல்ல முடியும். நீங்கள் ஆபாசமாக பேச உங்கள் ஓட்டு சரிஞ்சினே வரும், சீமான் பக்கம் ஏறினே போகும். அதை முதல்ல தெரிஞ்சு